எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்னு எப்பவுமே சொல்லுவாங்க. மனிதர்கள் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் எப்பவுமே தயாரா இருக்கணும். நல்லதுக்காக இருந்தாலும் சரி, கெட்டதுக்கா இருந்தாலும் எப்பவுமே தயாரா இருக்கணும். 2 பெரியவர்கள் ஒரு பார்க்ல உட்காந்து அப்படியே அங்க புறாக்கள் நெறைய இருக்கும். அதுகளுக்கு தீவனம் போட்டுக்கிட்டு, கொஞ்சம் கிரைன்ஸ்லாம் கொண்டு வந்து, தீவனங்கள், தானியங்கள் எல்லாம் அப்படி தூவிக்கிட்டு, பழைய கதைகள பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒண்ணாவே நண்பர்களா இருந்து வளர்ந்தவங்க. ஒரு ஸ்கூல்ல படிச்சவங்க, ஒரு காலேஜ்ல படிச்சவங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒரே பக்கத்து பக்கத்து வீடுகள்ல, ஒரே தெருவுல குடியிருந்து, அவங்க பிள்ளை குட்டிகள பெத்து வளர்த்து, எல்லாம் நல்லாகி, நாள்தோறும் இப்படி பார்க்ல காலையில உட்காந்துக்கிட்டு, பழைய கதைகள பேசி மகிழ்றது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. அன்னைக்கு பேச்சு எப்படி போச்சுன்னா, புறாக்கள் வழக்கம் போல அந்த தானியங்கள போட்டு அத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏப்பா நம்ம இந்த சொர்க்கம், நரகம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, சொர்க்கத்துக்கு தான் நம்ம 2 பேரும் போவோம். அவ்வளவு நல்லவைங்க நம்ம. நம்ம 2 பேரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஆமா, உண்மையிலேயே அவங்க 2 பேருமே கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான். சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு, ஒருத்தர் பவுலரா இருந்திருக்காரு. நல்லா விளையாண்டுருக்காங்க. நெறைய டோர்னமெண்ட்லாம் விளையாண்டவங்க. பள்ளிக்கூடத்தில, காலேஜில எல்லாத்துலயும் விளையாண்டவங்க. அதனால அவங்களுக்கு கிரிக்கெட் பைத்தியம். அப்ப அந்த பெரியவர் கேட்குறாரு, "ஏப்பா சொர்க்கம், நரகம்னு சொல்றான். நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம். சொர்க்கத்தில கிரிக்கெட் இருக்குமா? கிரிக்கெட் விளையாட்டு இருக்குமா?" அப்படின்னு ஒரு கேள்விய அவர் கேட்டார். இன்னொருத்தர் அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. "அருமையான கேள்விப்பா. நம்ம சொர்க்கத்துக்கு போய் அங்க சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் எப்படி பொழுது போறது? கிரிக்கெட் விளையாடணும்ல. அதனால அங்க போயி கிரிக்கெட் விளையாடலாம். ஆனா இருக்கா இல்லையான்னு யார்ட்ட கேட்கறது? போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. போறவங்களும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன பண்றது?" அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, "ஒண்ணு செய்வோம். இப்ப நான் முந்தி போறேன்னு வச்சுக்க. 2 பேர் இருக்கோம். நான் முந்தி போனேன்னா என்ன பண்றேன், போயிட்டு 1 வாரத்துல திரும்பி வர்றேன். எப்படியாவது ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்து உனக்கு அந்த தகவல சொல்றேன். இருக்கா? இல்லையா? அப்படின்னு நான் சொல்லிர்றேன்." "ஓகே" அப்படின்னு. அதே மாதிரி நீ முந்தி போனா, அது மாதிரி செய்யணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. சரின்னு முடிஞ்சு போச்சு. 1 மாசத்துல ஒருத்தர் போயிட்டாரு. போயிட்டு இவரு சிங்கிள் ஆயிட்டாரு இன்னொருத்தரு. இவரு பேட்ஸ்மேன் சிங்கிளா இருக்கவரு. ஒருத்தர் போனவரு பவுலிங் போடுறவரு. சரின்னு போயிட்டாரு. 1 வாரம் கழிச்சு இவரு தனியா பார்க்ல உட்காந்து அந்த புறாக்களுக்கெல்லாம் தானியங்கள் தூவிக்கிட்டு இருக்கும்போது, "டேய், டேய்ன்னு" ஒரு சத்தம் கேட்குது. எங்க நம்ம ஃப்ரெண்டு குரல் மாரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஆள் தெரியல. "வந்துட்டியாடா?" அப்படின்னு கேட்குறாரு. "வந்துட்டேன்." "அப்புறம் எப்படி இருக்கு சொர்க்கம்?" "பிரமாதமா இருக்குடா." "அந்த மேட்ரு சொல்றதுக்காக தான் வந்தியா?" "ஆமாமா. நேரம் இல்ல. வேகமா சொல்லிட்டு நான் கிளம்புறேன். 2 தகவல் மட்டும் சொல்லிட்டு கிளம்பலாம்னுகிட்டு இருக்கேன்." "சொல்லு, சொல்லு." "ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். எத முதல்ல சொல்ல?" அப்படின்னு கேட்டான். கோஸ்ட்டா வந்திருக்கிற அவர் ஃப்ரெண்டு பவுலிங். "ஆ சொல்லு. முதல்ல குட் நியூஸ் சொல்லு. அப்புறம் பேட் நியூஸ் சொல்லு." அப்படின்னு இவன் கேட்டான். இவன் சொன்னான். உடனே அவன் சொன்னான், அந்த கோஸ்ட் சொல்லுச்சு, "குட் நியூஸ் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல கிரிக்கெட் விளையாட்டு இருக்கு. பிரமாதமா இருக்கு. இதுதான் குட் நியூஸ்." "ஓ! பிரமாதம்டா, பிரமாதம்டா." அப்படின்னா. "அப்புறம் அந்த பேட் நியூஸு, வர்ற வெள்ளிக்கிழமை நீ தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அங்க. அத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் பேட் நியூஸ்." அப்படின்னாரு பாருங்க. என்ன ஆகும் இவருக்கு? நல்லது கெட்டது ஏத்துக்கிற மனோபாவம் வரத்தான் செய்யும். மற்றுமொரு தருணத்துல பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.